ஆனா அவங்க எழுதி வச்சுக்கிடுங்க, விஜய் மீது யாரெல்லாம் அவதூறு பரப்புறீங்களோ, இந்த விஜயோட சுத்தி உள்ள பெண்கள் மீது யாரெல்லாம் அவதூறு பரப்புறோம் எல்லாம் அந்த மனுஷன் காலைல அவதூறு. அதாவது சொல்லுவாங்க, போன காலத்துல செஞ்ச கர்மா இந்த வருஷம் வரும், நீ இப்ப பாவம் செஞ்சா நீ அடுத்த ஜென்மத்துல தண்டனை அனுப்பலாம். எனக்கு தெரிஞ்சு நான் டைரக்டா நிறைய பாக்குறேன். இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு பேர் அந்த மனுஷனை யாரெல்லாம் திட்டீங்களோ எல்லாரும் ஒரே அனுபவிக்கிறாங்க. நான் சொல்லிவிட்டேன், கடகராசி பூச நட்சத்திரத்துல பிறந்த மனுஷன் அந்த மனுஷன் சனி பேச்சு வந்து அந்த அளவுக்கு உச்சத்துல இருக்கலாம். அந்த மனுஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க படாத பாடு படுவீங்க. இப்ப அந்த வேல்முருகன் ஒத்த சீட்டு வேல்முருகன் அந்த பெண்கள் சின்ன சின்ன குழந்தை 12th ஸ்டூடெண்ட் எல்லாம் விஜய் கட்டுப்பிடிச்சதுன்னு நம்ம தமிழ் பெண்களுக்கு ஒரு நடிகை கட்டுப்பிடிக்கலாம் அப்படின்னு அது ஒரு தகவலான பேச்சு தான். ஆனா இவ்வளவு மோசம் கிடையாது. பேசும்போது இன்னைக்கு பாருங்க, விஜய் ஒரு பச்சை தமிழ் தான். ஆனா அவரு கூட்டி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. பச்சை தமிழ் தான். அடி வராப்லாமா கூட்டு சேர்ந்து அடி வராப்லாம் வெறுத்து போட்டு நான் சொல்லிவிட்டேன். புசியானதையும் அந்த ஆள் மட்டும் கிட்ட சேர்த்தீங்க போட்டு போட பழக்கம் அவனா அயோக்கிய திருட. சின்ன சின்ன குழந்தைகளை விஜய் பார்க்க வந்த அந்த 12th 10th ஸ்டூடெண்ட் தப்பா வீடியோ எனக்கு பேசுறவன எவ்வளவு வக்கர புத்தி இருந்தா அவர் பேசிப்பாரு. அப்படிப்பட்டவர்களை நீங்கள் அந்த கட்சியை என்னைக்குமே காலகாலத்துக்கு பிடிக்க கூடாது. அந்த மனுஷன் விஜய் கால வந்து ஊழல் அதுக்கு பிறகு தனியார் குடுக்கால முட்டா எங்க போனாலும் விட்டு விட்டு இன்னைக்கு துரோகம் செய்து விட்டது. திமுக துரோகம் செய்து விட்டது. அந்த பாய் வந்துக்கிறாப்ல இங்க நம்ம இது கழுத்து விட்டது திமுக எல்லாம் நம்ம யாரு நம்ம ஃபைட்டர் திருமாவளவன் வந்துக்கிறாப்ல திருமாவளவன் அழுவா ஒப்பாரே அழுவாப்ல. எனக்கு தெரிஞ்சு விஜய் யாரெல்லாம் தப்பா பேசினாங்களோ அவங்க எல்லாம் விஜய் கால விட்டுருக்காங்க. கர்ம வரும் தம்பா தலைவா. உங்க விஜய் என்ற ஒரு நபர் ஒருவனை கூட தவறாக ஒரு வார்த்தை பேசியிருக்கிறேன். முதலமைச்சர் அவர்களே சிஎம் சார் அப்படி சொன்னது ஒரு கோவம் பொத்துட்டு வந்துட்டு இதே விஜய் அவர்கள் ஒருவரை கூட தவறா ஒரு இடத்துல விமர்சிச்சிருக்கா. ஆனா அந்த விஜய் அவர்களை எல்லாரும் விமர்சிக்கிறீங்க, எல்லாரும் அவதூறு. அப்ப அந்த கர்ம சும்மா விடுமா? நல்லா இருக்கிற மனுஷன் நீங்க எல்லாம் அவதூறு. கர்ம ரிப்பீட் அடிக்கும் தலைவா, உங்களுக்கு திரும்பி வரும் தலைவா. கொஞ்சம் பொறுமையா இருக்கு.